தொடர்ந்து ஏற்புரை வழங்க எழுத்தாளர் கோகிலவாணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட புத்தகத்தை விமர்சனம் செய்த சுவாமிக்கு நன்றி. என்னுடைய முதல் கட்டுரையிலிருந்து இந்த புத்தகத்தை வெளியிடுற வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுத்த எழுத்தாளர் நவீனுக்கு என்னுடைய நன்றி. நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றையும் ப்ரெசென்ட் பண்ணும் போதெல்லாம், அதை பற்றி பெர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் சில பேர் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க, சில பேர் வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்ப்பாங்க, சில பேர் அறவே பார்க்க மாட்டாங்க, அது ரொம்ப பாரிங், அதை பற்றி எனக்கு தெரியாது, கர்நாடிக் மியூசிக்காக ரொம்ப பாரிங், அந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எப்போவுமே என்ன தோணுன்னா, சினிமாவில் வர சாங்ஸ், சினிமாவில் வர டான்ஸ், சினிமாவில் காட்டுற ஆர்ட்ஸ், இது எல்லாமே எல்லாத்துக்கும் ரொம்ப ரீச் ஆகுது. ஆனால் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ரிசம்பிள் பண்ணுற ஆர்ட்ஸ் ரொம்ப குறைவாக தான் ஆளுங்கள்கிட்ட போய் சேருது. ஸோ இது நம்ம என்ன செய்யலாம், இதை கற்றுக்கிட்டவங்க தான் ஏதாச்சும் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ் பில்ட் பண்ணுற மாதிரி ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் எழுதலான்னு, அந்த மாதிரியான ஒரு மோட்டிவில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த மாதிரி எழுதும் போது என்னோடய ஆர்டிகல்ஸ் பேர் அப்சரா. இந்த அப்சரா நான் கம்போடியாவுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு எழுதின ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். ஸோ அப்சரானாலேயே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்தியன் எபிக்ஸ், இந்தியன் மெத்தலாஜிலிஸில் நிறைய டான்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தான் அப்சரான்னு சொல்லுவாங்க. ரம்பை, மேனகை, ஊர்வசி, இவங்களாம் ரொம்ப ஃபேமஸான அப்சராக்கள். ஸோ எப்போவுமே எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, தேவலோகத்தில் டான்ஸ் ஆடுறவங்கள தான் அப்சரா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கடமை இருக்குது, அது கலைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறது, கலைகளை பரப்புறது. ஸோ அவங்க பூமிக்கு நிறைய கலைகளை அந்த மாதிரி பரப்பியிருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கிற கலைகளை எல்லாமே இந்த புத்தகத்தை படித்து ஸ்ப்ரெட் ஆகுன்ற கான்செப்டில் தான் இந்த புத்தகத்துக்கு அப்சரான்னு பேர் வச்சுருக்கோம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களோட டெய்லி லைஃப்பில் அதை நீங்கள் அப்ளை பண்ணாலோ, இல்லை அந்த ஆர்ட்ஸை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்று ரசித்தாலோ, அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இந்த வல்லினத்தில் எனக்கு தொடர்ந்து எழுத வாய்ப்பு கொடுத்த நவீனுக்கும் வல்லினம் குழுவினருக்கும் ரொம்ப நன்றி.